الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تعالى أيضا ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோளாளனும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சாது வந்த மேதி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் ஃபாத்தமுன் நபியின் சய்யிதுல் முர்சலீன் இமாமுல் முத்தகீன் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதிலும் அன்னார் எந்த தீனை வழிகாட்ட வந்தார்களோ அது நிச்சயமானது, சத்தியமானது, ஹக்கானது, பூர்த்தியானது. அது பிற்காலத்திலே வாடி மலராக இருக்கக்கூடாது, வாடாத நிரந்தர பரிசுத்த மலராக இருக்க வேண்டும் என்று உயிர் தியாகங்கள், இரத்த தியாகங்கள் செய்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபீன்கள், இன்னும் இந்த உலகத்திலே வாழுகின்ற வாழப் போகின்ற அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய இலமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த நல்ல விடயங்கள்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாக இருக்கிறானோ அந்த எல்லா நல்ல விடயங்களையும் வத்தகுல்லாஹ் மஸ்ததஅத்தும் அல்லாஹ்வை முழுமையாக பயந்து தன்னால் முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ் எந்தெந்த தீய விடயங்கள்லாம் விட்டு தவிர்த்து கொள்ளும்படியாக இருக்கிறானோ அந்த எல்லா தீய விடயங்களையும் ஃபஜ்தனிபு என்பதற்கு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவதாக அடியான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களாக எங்களை படைத்துவிட்டு ஒரு குறுகிய கால வாழ்க்கையாக தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. எந்த குறுகிய வாழ்க்கை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. ஏனைய கூட்டங்கள், ஏனைய கௌம்கள் 900 வருடம் வாழ்ந்தவர் இருக்கிறார்கள், 1400 வருடம் வாழ்ந்தவர் இருக்கிறார்கள், 800 வருடம் வாழ்ந்தவர் இருக்கிறார்கள், 500 வருடம் வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். என்னுடைய உம்மத் அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குதுபால சொல்லுவாங்க, இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆখিরা முக்பிலா வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் கூனு மின் அப்னாஇல் ஆখিরা வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன் கதன் ஹிசாபுன் வலா அமல். எவ்வளவு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத். நான் துன்யாவுடைய மௌத்தையும் ஆகிரத்துடைய ஹயாத்தையும் நான் படைத்திருக்கிறேன். துன்யாவில் வாழ வந்த எங்களுக்கு குறுகிய கால வாழ்க்கை, எங்களுக்கு மௌத் ஒன்று இருக்குது. மௌத்தே இல்லாத, நிரந்தரமான, முடிவே இல்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் இன்னொரு வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, நிரந்தரமான வாழ்க்கை, முடிவே இல்லாத வாழ்க்கைக்கு சம்பாதிப்பதற்காக வேண்டி, சேகரிப்பதற்காக வேண்டி, கட்டிச்சாதனங்கள் சேகரித்துக் கொள்வதற்காக வேண்டி தான் அல்லாஹ் குறுகிய கால வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு அமல் செய்கிறோம். கடந்து சென்று போன ரமலானில் எத்தனையோ தராவீஹ் தொழுதோம், எத்தனையோ சுஜூதுகள் செய்தோம், எத்தனையோ ருக்குகள் செய்தோம், எத்தனையோ குர்ஆன் திலாவத் செய்தோம், எத்தனையோ சதகாக்கள் கொடுத்தோம், எவ்வளவு அமல்கள் செய்தோம். பகலிலே பசித்திருந்தோம், இரவிலே நின்று வணங்கினோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாப்பட்ட வாழ்க்கை, இந்த கால வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையில மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கும் ஒரு முடிவு இருக்குது.
கபருக்கு முடிவு ஒன்று இருக்குது, மஹ்ஷருக்கு முடிவு ஒன்று இருக்குது, சிராத்துல் முஸ்தகீமுக்கு முடிவு ஒன்று இருக்குது. கண்ணியமானவர்களே, முடிவில்லாத வாழ்க்கை ஒன்று இருக்குது. அதுதான் சுவர்க்கம் என்ற ஒரு வார்த்தை. கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா, துனியாவுடைய வாழ்க்கை பின்தங்கிக் கொண்டே போகிறது, முடிந்து கொண்டே போகிறது. வர்தஹலத்தில் ஆகிரா முக்பிலா, ஆகிரத்துடைய வாழ்க்கை ஆகிரா முன்னோக்கி கொண்டே வருகிறது. வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், இந்த இரண்டையும் பின்பற்றக்கூடியவர் இருக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் சொல்லுவார்கள், ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க, வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன், ஆகிரத்துக்காக வேண்டி சம்பாதிக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறாங்க. கூனு மின் அபனாஇல் ஆகிரா, நீங்க ஆகிரத்துக்குரியவர்களாகுங்க. வலா தகூனு மின் அபனாஇத் துன்யா, துன்யாவுக்குரியவர்களாக ஃபஇன்னல் யௌம், கண்ணியமான சோதரிகளே, எவ்வளவு அமல் செய்கிறோம், எவ்வளவு இபாதத் செய்கிறோம். ரமதான் வந்தது, ரமதானிலே ஏனைய இபாதத்துகள் செய்தோம். அடுத்து வரக்கூடிய மாதங்கள் ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். கண்ணியமான சோதரிகளே, ஹஜ் செல்வதற்கு நாம் காத்திருக்கிறோம். அங்கே எத்தனையோ அமல்கள் இருக்கின்றது. கண்ணியமான சோதரிகளே, எல்லா அமலுக்கும் கூலி இங்க கிடையாது. ஃபஇன்னல் யௌம அமலுன் வலா ஹிசாபுன், இந்த உலகத்துல இந்த துனியால கூலி கிடையாது, அமல் மட்டும்தான். பணத்தை செலவழிக்கிறது, உடலை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறது. கண்ணியமான சோதரே, இப்படியாப்பட்ட அமல்கள் உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது, உடல் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாப்பட்ட அமல்கள் மாத்திரம் தான் கதன் ஹிசாபுன் வலா அமலுன், நாளை கியாமத்துடைய நாளில அங்க கூலி மட்டும்தான். அங்க ஹஜ் கிடையாது, அங்க நோன்பு கிடையாது, அங்க ஜகாத் கிடையாது, அங்க தொழுகை கிடையாது, எந்த ஒரு அமலுமே கிடையாது. இங்க செய்த எல்லா அமலுக்கும் அல்லாஹ் கூலி மாத்திரம் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த சந்தர்ப்பத்தை, உலகத்தில் அல்லாஹ் தந்த வாழ்க்கைய யாரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை முழுமையாக பயந்து அல்லாஹ்வை அஞ்சி இந்த வாழ்க்கை முடிந்து போகக்கூடியது, நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது என்று யார் அச்சத்தோட பயத்தோட வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி எல்லாம் குர்ஆனில் சொல்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ் சொல்றான், உலகத்துல யாரு அல்லாஹ்வை பயந்து அஞ்சி அச்சத்தோட இந்த துனியாவுடைய வாழ்க்கையுடைய பயத்தோட, துனியாவுடைய மோகம் இல்லாம மௌத்துடைய பயத்தோட, கபருடைய பயத்தோட, அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குடைய பயத்தோட, சிராத்துல் முஸ்தகீமுடைய பயத்தோட, மஹ்ஷருடைய பயத்தோட யார் அஞ்சி பயந்து வாழ்றாரோ, யார் அஞ்சி பயந்து அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்றாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய என்ன தெரியுமா? வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ் சொல்றான், இரண்டு விதமான தங்கத்தினால் சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் பேசுறது 4 சுவர்க்கத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். முதலாவது அல்லாஹ் தங்க சுவர்க்கம் 2 பத்தி அல்லாஹ் பேசுறான். தொடர்ந்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வந்து சொல்றான், ஒமின் தூனிஹிமா ஜன்னதான், அந்த தங்க சுவர்க்கம் இல்லாமல் இன்னும் 2 சுவர்க்கம் இருக்கின்றது, உங்களுக்கென்று நான் வெள்ளியினால் அமைத்திருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யார் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழ்றாரோ அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலிதான் இது. 2 சுவர்க்கம், அந்த சுவர்க்கம் தங்கம், சுவர்க்கத்திலே உள்ள அனைத்து தளபாடங்களும் தங்கம், அனைத்து பொருட்களும் தங்கம். இதெல்லாம் நாம் பாவிக்கிறோமோ அத்துணை பொருட்களும் அல்லாஹ் தங்கமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். தங்க கற்களின் மூலமா அல்லாஹ் சுவர்க்கத்தை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒரு வாலிபர் இருந்தாரு. அந்த வாலிபருடைய பட்ட பெயரே ஹமாமத்துல் மஸ்ஜித், பள்ளிப்புறா. அவர் அதிகமாக மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர். கண்ணியமான சகோதரர்களே, ஏதோ ஒரு ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால, ஷைத்தானுடைய தீங்குனால ஒரு பெண்ணுடைய பாவத்துடைய பார்வைக்கு ஆளாயிட்டார். பாவத்தை செய்யல, ஒரு பெண்ணோட நெருங்கிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய உலகத்துல பயந்து அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தாரு, பாவத்தை பயந்து வாழ்ந்தாரு. அதனால அந்த பெண்ணை நெருங்கக்கூடிய சமயத்திலே ஒரு ஆயத் அல்லாஹ் உள்ளத்தை உதிக்க வைத்தான். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் என்ற ஆயத்
உள்ளத்திலே உதிர்ந்தது. கண்ணியமான சகோதரர்களே, மயங்கி விழுந்தாரு. அந்த பெண்ணுடைய வேலைக்காரியும் பயந்து அந்த வாலிபரை தூக்கி என்ன செஞ்சாங்க, அந்த வாலிபருடைய வீட்டு வாசல போட்டு வந்துட்டாங்க. அந்த வாலிபுடைய வாப்பா கதவை திறந்து பார்க்கிறாரு, தன்னுடைய மகன் மயங்கி விழுந்திருக்கிறாரு. கண்ணியமான சகோதரர்களே, மகனுடைய மயக்கத்தை தெளிச்சு என்ன விடயம் என்ன நடந்ததுன்னு கேட்டா மகன் நடந்த விடயத்தை சொன்னாரு. கண்ணியமான சொல்லிவிட்டு சொன்னாரு, வாப்பா எனக்கு இந்த நேரத்துல ஒரு உள்ளத்திலே நினைவு வந்தது. வாப்பா கேட்டார், என்ன மகன்? இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான். கண்ணியமான சகோதரர்களே, சொல்லி வாய மூடல, திரும்ப விழுந்தாரு. அதே இடத்துல வஃபாத் ஆயிட்டாரு. பாப்பா என்ன செஞ்சார்? உடனடியாக அந்த மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு அடக்கம் செஞ்சிட்டாரு. காலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்படுது, வந்து என்ன விடயம் தகப்பனிடத்துல கேட்டாரு. தகப்பன் நடந்த விடயம் எல்லாத்தையும் சொன்னாரு. கண்ணியமான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக கபரடிக்கு போய் கேட்டாரு, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு 2 விதமான சுவர்க்கத்தை அல்லாஹ் தருகிறேன் என்று வாக்களிக்கிறானே என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த கபரிலே இருந்து ஒரு சத்தம் வந்தது, அல்லாஹ் அந்த 2 சுவர்க்கத்தையும் தந்து விட்டான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு இந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுத்து விட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏண்ட உங்களோட ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ் ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அடுத்ததாக அல்லாஹ் கேட்கிறான் தெரியுமா? ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான். மனிதர்களே, ஜின்களே, நான் இப்படியாப்பட்ட சுவர்க்கத்தை உங்களுக்கு தருகிறேன் என்றதை நீங்க பொய்ப்பிக்கிறீங்களா? நீங்க ஈமான் கொள்ளாம இருக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே நிச்சயமாக நான் தருகிறேன். இன்ன வஅதல்லாஹி ஹக். அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையே உண்மை. அல்லாஹ் சொல்றான், நான் நிச்சயமாக உங்களுக்கு தருகிறேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரக்கூடிய சுவர்க்கத்தை அல்லாஹ் பின்னால வர்ணிக்கிறான். எப்படி தெரியுமா? தவாதா அஃப்னான். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு தரக்கூடிய அந்த தங்க சுவர்க்கம் இருக்குது, அந்த சுவர்க்கம் எப்படியாப்பட்ட சுவர்க்கம் தெரியுமா? அந்த தங்கத்தின் மூலமாக கிடைக்க இருக்கக்கூடிய சுவர்க்கம் எப்படியாப்பட்ட சுவர்க்கம் தெரியுமா? திருமதியில இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவர்க்கத்தை எல்லாம் திறப்பான். திறந்தது தான் தாமதம். சுமார் 60 அல்லது 80 வருட தூரம் அளவுக்கு அல்லாஹ் கஸ்தூரியுடைய வாசத்தை அல்லாஹ் வீச வைப்பான். கஸ்தூரியுடைய வாசத்தை அல்லாஹ் வீச வைப்பான். அது மாத்திரமல்ல, இன்னும் அந்த திருமதியில சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்துட்டா அந்த அடியான் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவதற்கு முன்னால சுவர்க்க வாயிலே நின்று அந்த சுவர்க்கத்துடைய என்ட்ரன்ஸ் வாயிலை பார்த்து கொண்டு சுமார் 1 வருடம் 2 வருடம் அல்ல 2000 வருடம் அதே இடத்துல நின்றான். அதே இடத்துல நின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்கார மலாயிகான்னு சொல்லுவாரு. இது மாத்திரமல்ல, சுவர்க்கம் இன்னும் இருக்கின்றது, உள்ளே நுழையுங்கள், இன்னும் இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, கண்ணியமான சகோதரர்களே, அந்த சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவாரு. ஏண்ட உங்களோட சுவர்க்கம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர இருக்கக்கூடிய சுவர்க்கத்துடைய அளவுக்கு தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். வானம் பூமி, வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர அதனுடைய தூரம், அதனுடைய ஆழம் யாருக்குமே தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, அவ்வளவு விசாலமான இடத்தை அல்லாஹ் தர காத்திருக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்துடைய நிழலை கடப்பதற்கு மாத்திரம் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையிலே ஏறி ஓடினாலும் 1000 வருடம் எத்தனை வருடம் கடந்தாலும் அந்த மரத்துடைய நிழலை அவர் அடைய மாட்டார். அந்த மரத்துடைய நிழலை அவர் கடந்து முடிய மாட்டார். அவ்வளவு விசாலமான சுவர்க்கம். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சுவர்க்கத்தை பத்தி யாரு நாங்க விளங்கிட்டோம்டா, சுவர்க்கத்தை பத்தி நாங்க விளங்கிட்டோம்டா, எங்கட கால நிலை, எங்கட காலத்தை, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய காலத்தை நாங்க வீணாக கழிக்க மாட்டோம். நாங்க வீண் விளையாட்டிலே கழிக்க மாட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, சுவர்க்கத்தை எப்படி கேட்கணும் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல படிச்சு தரான். சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கணும்? கண்ணியமான சகோதரர்களே, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையா சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டது அல்லாஹ் எங்களுக்கு படிச்சுட்டாங்க. நீ சுவர்க்கத்தை இப்படித்தான் கேட்கணும்.
கண்ணியமான சகோதரர்கள், எப்படிடா ஃபிரௌனுக்குரிய மனைவி ஆசியா அம்மையார், அவ விளக்கிட்டா உண்மையான ஹக்கான ஒரு வாழ்க்கை இருக்குது, உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா உலகத்துல நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய ரசூல் மூசாவை ஈமான் கொள்ளணும். அந்த காலத்துல தீன் எப்படியோ அதை நாங்க பின்பற்றணும் என்றதை விளங்கி கொண்டா இஸ்லாத்துக்குள்ளால வந்தா ஃபிரௌனுக்கு தெரியாம நீண்ட காலம் ரகசியமான முறையில் இபாதத் செய்ய ஆரம்பித்தார். கொஞ்ச காலம் போகுது, ஃபிரௌனுக்கு விளங்க வந்துருச்சு, என்னடா ஏட்ட மனைவி ஆசியா மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டுட்டா, மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டுட்டா. இப்ப தெரிய வந்து அநியாயம் செய்து 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 கடைசி முடிவு என்னண்டா, அவனுடைய கடைசி முடிவு மனைவின்னு கூட பார்க்கல, தன்னுடைய மனைவி ஆசியாவை பாலைவன மண்ணில நிர்வாணமாக படுக்க விட்டா. கண்ணியமா சொல், நிர்வாயா படுக்க விட்டு கால்களின் பக்கம் கைகளின் பக்கம் 2 கம்புகளை முளைகளாக நிறுத்தி அந்த கம்புகளிலே கையை காலை கட்டி போட்டு கண்ணியமான சோதரிலே அநியாயம் செய்ய ஆரம்பித்தான். அந்த நேரத்திலே ஆசியா அம்மையார் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை கேட்டாங்க. அந்த சுவர்க்கத்தை ஆசியா விளங்கினா, சுவர்க்கத்தை கேட்டாங்க. கண்ணியமான சோதரி எப்படினா, ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அந்த ஆசியா கேட்டா, ரப்பி பினிலி இந்தக பைதன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் உண்மையான வாழ்க்கை சுவர்க்கத்துடைய வாழ்க்கை, அந்த சுவர்க்கத்தை நீ மக்களுக்கு கொடுப்பன்னு தெரியும், நீ எனக்கு எப்படி சுவர்க்கம் தரணும் தெரியுமா, எனக்கு எப்படி சுவர்க்கம் வேணும்டா. அந்த ஆசியா கேட்டா, யா அல்லாஹ் உனக்கு பக்கத்துல சுவர்க்கம் எனக்கு தேவை, உனக்கு பக்கத்துல எனக்கு சுவர்க்கம் அமைச்சு தரணும். ஏன் காரணம் என்ன தெரியுமா, யா அல்லாஹ் உன்னை காலையில மாலையில ஒவ்வொரு நாளும் நான் அவனை பார்த்து கொண்டிருக்கோம். சுவர்க்க வாசியருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கூலி அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய கூலி. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரும் சேர்த்தல் புரிவானா. கண்ணியமான சோதர்களே, ஹதீஸ்ல வந்து இருக்குது 3 தரப்பினருக்கு அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் 3 தரப்பினருக்கு காட்டுவான். முதலாவது அந்த சுவர்க்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் அல்லாஹ் காட்டுவான், ஒரே ஒரு தடவை. இரண்டாவது கூட்டத்துக்கு அல்லாஹ் காட்டுவான் வாரத்தில் ஒரு தடவை, அல்லாஹ்வை காட்டுவான் வாரத்தில் ஒரு தடவை. மூன்றாவது ஒரு கூட்டம், அவர்களுக்கு அல்லாஹ் காலையில மாலையில அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் காட்டி கொண்டிருப்பான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம நேரம் சேர்ந்து புரிவானா. கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாப்பட்ட விசாலம் தான் சுவர்க்கம். சுவர்க்கத்தை கற்பனை செய்ய முடியாது. சுவர்க்கம் இப்படி இருக்குமா கண்ணியமான சொல்லி யாராலும் கற்பனை செய்ய முடியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர அலா கல்பி பஷர். அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். சுவர்க்கம் இப்படி இருக்குமா, இப்படி சுவர்க்கம் தெரியுமா, மா லா ஐனுன் ரஅத், எந்த கண்ணாலும் கண்டில்ல, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதாலும் கேட்டில்லாத, வலா கதர அலா கல்பி பஷர், எந்த உள்ளத்தாலும் சிந்தித்து பார்க்க முடியாது. சுவர்க்கம் இப்படி இருக்குமா நினைத்து கூட பார்க்க முடியாது. நாங்க எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுகிறோமோ அதற்கு அப்பால் பட்டதுதான் சுவர்க்கம். அல்லாஹ் தொடர்ந்தல்லா சொல்றான், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். மனிதர்களே, ஜின்களே, நீங்க பொய்ப்பிக்கிறீங்களா? இல்ல, உண்மை. நான் உலக வாழ்க்கையை தந்து அதில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு பெரிய கூலி நான் வைத்திருக்கிறேன். இன்னும் எப்படி தெரியுமா, ஃபீஹிமா ஐனானி தஜ்ரியான். உங்களோட சுவர்க்கத்துக்குள்ளால 2 ஊற்றுகளோடு இருக்குது. இன்னைக்கு நாங்க நீர்வீழ்ச்சிகளை ஊற்றுகளை பார்க்கறதுக்கு எங்களோட நாட்டுல எங்கெங்கயோ போறோம், எங்கெங்கயோ எங்களோட நாட்டுக்கு வராங்க. கண்ணியமான அல்லாஹ் சொல்றான், எங்கேயும் போதவில்ல, உங்களோட சுவர்க்கத்துக்குள்ளால நான் வைத்திருக்கிறேன். சல்சபீல், காஃபூர் என்ற 2 ஊற்றுகளோடு வருது. அல்லாஹ் இதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். மனிதர்களே, ஜின்களே, பொய்ப்பிக்கிறீங்களா? பொய்ப்பிச்சிடவானா. மஸ்ஜிதுக்குள்ளால இருக்கிறோம், மிக முக்கியமான நாள்ல இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஈமான் கொண்டா மலாயிகாமால் ஷாஹிதா ஆகிடுவாங்க. அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபீஹிமா மின் குல்லி ஃபாகிஹத்தின் ஸௌஜான். அந்த சுவர்க்கத்துல உங்களுக்கு தரக்கூடிய சுவர்க்கத்துல அல்லாஹ் பழங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு பழங்களும் எப்படி தெரியுமா, ஜோடியாக இருக்கும்.
ஜோடி ஜோடியாக இருக்கும். அதை நீங்க சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவீங்க. கண்ணியமான சோதர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்து கனி அந்த பழம் இருக்குது, அதனுடைய சுவை எப்படி தெரியுமா? ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு சுவை இருக்கும். ஒரு கடியுடைய சுவை இரண்டாவது கடியில் எதிர்பார்க்க முடியாது. ஒன்னாவது சுவையை விட இரண்டாவது சுவை மிகவும் இன்னும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். மனிதர்களே, ஜின்களே, பொய்ப்பிக்கிறீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே தக்ரார் பண்ணி ஒரே ஆயத்தை பல இடத்துல சொல்லல. ஆனா சூரத்துர் ரஹ்மான்ல மாத்திரம் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான் என்ற ஆயத்தை அல்லாஹ் 31 தடவைகள் அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? உங்களோட ஈமான உறுதி செய்வதற்காக வேண்டி, உங்களோட ஈமான உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் பல தடவை தக்ரார் பண்ணி 31 தடவை அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே போய் பிச்சிரவானா, ஈமான் கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சத்தியமா நிச்சயமா சுவர்க்கத்தை வைத்திருக்கிறேன். அல்லாஹ் வாக்கு மீறக்கூடியவன் அல்ல சகோதரர்களே, அல்லாஹ் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் சுவர்க்கத்தை படைத்து அலங்கரித்து விட்டு அல்லாஹ் எங்களை அழைக்கிறான். அல்லாஹ் சுவர்க்கத்தை அலங்கரித்து விட்டு அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான், மனிதர்களை இன்னும் பெருந்தி வாங்க. ஹஜ்ஜுடைய கடமைகள் இருக்கிறது, வசதி இருக்குதா, உடல் ஆரோக்கியம் இருக்குதா, பணம் இருக்குதா, பணத்தை பார்க்கவானா, ஆரோக்கியம். கண்ணியமான சொல்லுகளே, போய் வாங்க. இப்ராஹிமுடைய தியாகத்தை பாருங்க, போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை பாருங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கழுத்திலே கத்தியை வைத்தார்கள், மாட்டிலே அல்ல, ஒட்டகத்திலே அல்ல, முதலாவது வைத்தார்கள் தன்னுடைய மகனுடைய கழுத்திலே. அந்த தியாகம் நீங்க மகனுக்கு தேவையில்ல. கண்ணியமான அல்லாஹ் சொல்றான், பணத்தை சேகரிக்கிறீங்களா, பணம் இருக்குதா, குர்பானுக்குரிய வசதி இருக்குதா, கண்ணியமான சொல்லுங்க, குர்பானுடைய அமலை செய்யுங்க, அந்த தியாகத்தை செய்யுங்க, அதற்கான கூலிதான் இது. அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், முத்தகீன அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தபரக் வஜனல் ஜன்னத்தைனி தான். அல்லாஹ் சொல்றான், முத்தகீன அலா ஃபுருஷின் பதாயினுஹா மின் இஸ்தபரக். தங்க சுவர்க்கத்தில தங்க கட்டில் போடப்பட்டிருக்கும், தங்க கட்டில் போடப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான், தங்க கட்டில உலகத்தில் இருக்கக்கூடிய பட்டு என்ன? அல்லாஹ் சொல்றான், பட்டிலே ஆக விலை உயர்ந்தது, ஆக பொறுமதியான பட்டிலான விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும். வஜனல் ஜன்னத்தைனி தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தெரியுமா? கணவன் மனைவி ஜோடியாக கட்டில சாய்ந்திருப்பீங்க. கண்ணியமான சொல்லே, சுவர்க்கத்துல யாருக்கும் தனியே போகலாது. சுவர்க்கம் மாடிகையும் இல்லை, ஒரே மாடித்தான், ஆனா தனியே போகலாது. சுவர்க்கத்துல மனைவியை கூட்டிக் கொண்டு ஜோடாதான் போகணும். கண்ணியமான அல்லாஹ் சொல்றான், ஜோடியாக சுவர்க்கத்துல நுழைந்து அந்த ஜோடியாக கட்டிலே சாய்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனா தூக்கம் கிடையாது சகோதரர்களே, சுவர்க்கத்துல தூக்கம் இல்லை. அப்படி தூக்கம் என்று ஒன்று இருந்தால் சுவர்க்கம் குறியுள்ளதா ஆயிரும் நவுதுபில்லா. ஏனென்றால் தூக்கம் என்பது சிறிய ஒரு மௌத்து. அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டுதான் அல்லாஹ் சுவர்க்கத்தில் அனுப்புவான். ஆனா சாய்ந்து கொண்டிருப்பீங்க. சுவர்க்கத்துடைய கிளைமேட் ஹதீஸ்ல வந்து இருக்குது. சுவர்க்கத்துடைய கிளைமேட் எப்படின்னா, கண்ணியமான சகோதரர்களே, அதிகாலையில குளிர் கலந்த சிறிய ஒரு வெளிச்சம், குளிர் கலந்த, அதாவது சிறிய ஒரு குளிர். எங்கட நோர்லியா பிரதேசம், எங்கட பிரதேசத்துல எங்கட ஏரியாவில் குளிர் அல்ல, ஒரு சிறிய ஒரு குளிர், சிறிய ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த கிளைமேட்ல கணவன் மனைவியா சாய்ந்திருப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஜனல் ஜன்னத்தைனி தான். கணவன் மனைவியா சாய்ந்து கொண்டு நினைப்பீங்க, இந்த கனியை நான் சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த கனி நான் சாப்பிடணும் என்று நினைப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க மரத்துக்கு ஏற தேவையில்ல, மரத்தை காய பறிக்க தேவையில்ல, அதை கழுகி அதை வெட்டி ஒன்றும் தேவையில்ல. அல்லாஹ் சொல்றான், அந்த மரத்துடைய கிளையை வாயின் பக்கம் அல்லாஹ் சாய்ப்பான். சாய்ந்து கொண்டே ருசிப்பீர்கள், சாய்ந்து கொண்டே ருசிப்பீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கத்தை கற்பனை பண்ண இயலாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலா ஃபதர அலா கல்பி பஷர். சுவர்க்கத்தால கற்பனை பண்ணி முடிக்க இயலாது. சுவர்க்கத்தை இப்படி இருக்குமா? கடைசி மனிதன் சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். நரகத்திலிருந்து எடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்பிய நேரத்துல அந்த மனிதன் அப்படியே சுத்தி பார்ப்பாரு. சுத்தி பார்த்து வந்து சொல்லுவாரு, யா அல்லாஹ், மல்ஆ, சுவர்க்கம் நிறைஞ்சிருக்குது, யா அல்லாஹ், சுவர்க்கம் நிரம்பி இருக்குது, எனக்கு இடமில்லை. அல்லாஹ் சொல்லுவான், அடியான், உனக்கு சுவர்க்கம் இருக்குது, போய் பாரு, சுவர்க்கம் இருக்குது, போய் பாரு. இரண்டாவது தடவை சொல்லுவாரு,
கண்ணியமான சகோதரர் இரண்டாவது தடவை போவாரு, அப்படியே மேய்ச்சிட்டு வந்து அப்படியே திருஞ்சிட்டு வந்து சொல்லுவார், யா அல்லாஹ் சுவர்க்கம் மல்ஆ, சுவர்க்கம் நிரம்பிருக்கு, எனக்கு இடமில்லை யா அல்லாஹ். மூணாவது தடவை அனுப்புவான், அடியான் உனக்கு சுவர்க்கம் நான் வைத்திருக்கிறேன், போ பாரு. கண்ணியமான சகோதரர் மூணாவது தடவை போவாரு, சுவர்க்கத்தை பார்த்துட்டு வந்து சொல்லுவார், யா அல்லாஹ் மல்ஆ, யா அல்லாஹ் சுவர்க்கம் நிரம்பிருக்கு, எனக்கு இடமில்லை. கண்ணியமான சகோதரர்களே, இப்ப அல்லாஹ் கேட்பா என்ன தெரியுமா, அடியான் சுவர்க்கம் நிரம்பிருக்குதுன்னு சொல்றான், இல்ல இல்ல அவனுக்கு சுவர்க்கம் இருக்குது. உன்னோட சுவர்க்கம் எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற, உன்னோட சுவர்க்கம் எப்படி இருக்கணும் நீ கற்பனை செய். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்துல எங்களுக்கு கற்பனை பண்ணுங்கன்னு சொன்னா, உலக வாழ்க்கை உலகத்துல சொத்துகளுக்கு இப்படி இருக்கணும் கற்பனை பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க எப்படி கற்பனை பண்ணுவோம், எவ்வளவு கற்பனை பண்ணுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அடியானே நீ எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுகிறாயோ, உன்னோட சுவர்க்கம் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் கற்பனை பண்ணுகிறாயோ அதை விட பல மடங்கு நான் சுவர்க்கத்தை தருகிறேன். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை விட 10 மடங்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ். இந்த உலகத்தை விட 10 மடங்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொருவருக்கும் சுவர்க்கம் இருக்குது. எங்கேயுமே அல்லாஹ் நரகத்தை படைத்து விட்டான், ஆனா நரகத்தின் பக்கம் யாரையும் அல்லாஹ் அழைக்கல. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, அதற்காக தான் ரமலானுடைய இறுதி 10. அதனால தான் நாங்க ரமலானிலே பாதுகாப்பு தேடினோம், சுவர்க்கத்தை கேட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், அடியானே அடியானே நிச்சயமாக சுவர்க்கம் இருக்குது, ஈமான் கொள்ளு. ஃபீஹின்ன காஸிராத்துத் தர்ஃபி லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். அல்லாஹ் சொல்றான், அந்த சுவர்க்கத்துல உங்களுக்கு நான் மனைவி தருவனே, ஜோடியாக நான் தருவனே. அந்த மனைவியுடைய அழகை அல்லாஹ் சொல்றான், அந்த மனைவியுடைய அழகை அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, யார் உலகத்துல ஏண்ட பெண் எந்த மனைவி எந்த அந்நிய ஆணும் பார்க்க கூடாது, எந்த அந்நிய ஆணும் பார்க்க கூடாது, ஏண்ட பெண் யாரையும் பார்க்க கூடாது, நான் எந்த அந்நிய பெண்ணையும் பார்க்க கூடாது என்று என்னுடைய கண்ணை பாதுகாத்து தன் மனைவியை பாதுகாத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை பாதுகாத்தது போல, சஹாபாக்கள் மனைவிமார்களை பாதுகாத்தது போல யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மனைவியை கொடுக்கிறான். எப்படி தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், எந்த ஜின்னுடைய பார்வை எந்த மனிதனுடைய பார்வை படாத பரிசுத்தமான மனைவி நான் தருகிறேன், பரிசுத்தமான மனைவியை தருகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான், அல்லாஹ் இதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், கஅன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான், முத்துக்களை விட அல்லாஹ் சுவர்க்கத்தில் எங்கட மனைவியுடைய அழகு சொல்கிறான், முத்துக்கள் மரகதத்தை விட அழகான பரிசுத்தமான மனைவியை நான் உங்களுக்கு தருகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, சுவர்க்கத்தை பத்தி பேசினா பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் ஆசைப்படுவோம், ஹூருல் ஈன்களை பத்தி ஆசைப்படுவோம். ஹூருல் ஈன் கிடைப்பது சிறந்தது, ஆனால் அனைத்து ஹூருல் ஈன்களை விட சிறந்தவை யார் தெரியுமா, உலகத்தில் அல்லாஹ் யார் மனைவியாக தந்தானோ அந்த மனைவி அல்லாஹ் சுவர்க்க தலைவியாக அல்லாஹ் எனக்கு ஆக்குவான், சுவர்க்க தலைவியாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்குவான். அவர் தான் அனைத்து ஹூருல் ஈன்களை விட அழகானவர், அனைத்து ஹூருல் ஈன்களுக்கும் சிறந்தவர், தலைவி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். மனிதர்களே, ஜின்களை நீங்க பொய்ப்பிக்கிறீங்களா, நீங்க ஈமான் கொள்ளாம இருக்கிறீங்களா? ஈமான் கொள்ளுங்க, நான் நிச்சயமா சத்தியமா உங்களுக்கு தர சுவர்க்கத்தை தர காத்திருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். அடியார்களே, மனிதர்களே, உலகத்துல கொஞ்ச கால வாழ்க்கையை தந்து அந்த கொஞ்ச கால வாழ்க்கையில அல்லாஹ்வோட பயத்தோட அச்சத்தோட வாழ்ந்து நல்ல மௌத்த அடைஞ்சு என்னிடத்துல நீங்க திரும்பினா உலகத்துல செய்த நல்ல கூலிகளுக்கு நான் சுவர்க்கத்தை விட நான் வேற எந்த கூலி தாரு, சுவர்க்கத்தை விட வேற எந்த கூலியை தாருது? கண்ணியமான சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஹஜ் மப்ரூர், அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி சுவர்க்கம். சகோதரர்கள், அந்த சுவர்க்கத்தை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆன்ல 1000 ஆயத்துல அல்லாஹ் பேசுறான். 1000 ஆயத்துல அல்லாஹ் பேசி, அடியார்களே மனிதர்களே வாங்க, விரைந்து வாங்க, விரைந்து வாங்க, இந்த இடத்துல வாங்க என்பதை அல்லாஹ் சுவர்க்கத்தை ஆசை காட்டான். எனவே கண்ணியமான